இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் வருகின்றது. வணக்கம், வாங்கோ தாருங்கள். காலை வணக்கம் வாணி. வணக்கம், அனைத்து வாருங்கள். பாமுகர்களுக்கும் இன்றைய பாமுக பொருட்கள் வியாழக்கிழமைக்குரியது 4045. நேற்றையான நான் தரையில் அதையும் தருகிறேன். காடு 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 உலகிலே மிக பெரிதாக அமேசன் காடுகள் காணப்படுகின்றன. காடு கொடிய வனவிலங்குகள் இக்காடுகளில் வாழ்கின்றன. வனம் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. காடு மற்றது காடு இலங்கையை பொறுத்தமட்டில் எல்லா வளமும் கொண்டதாக அமைந்துள்ளதென அங்குள்ளவர்களும் எல்லாம் சுற்றுலா பயணிகளோட கூறுகின்றார்கள். வளம் என்று ஒரு பதம் இருக்கின்றது. காடு காடுகளில் நெருக்கமாக மரங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நெருக்கம் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. காடு கண்டம் விட்டு கண்டம் போகும் பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக சென்று தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்கின்றார்கள். கண்டம் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. காடு கானல் நீர் அதிகம் வரும் வெப்பம் நிறைந்த காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது தண்ணீர் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். அந்த மான் எல்லாம் அது கானல் நீரை பார்த்து ஏமாறின கதைகளும் உண்டு. கானல் நீர் காடு எல்லா நாடுகளும் தற்போது எல்லை கடந்து போக தடை செய்திருக்கின்றார்கள். எல்லை என்னும் ஒரு பதம் இருக்கின்றது. காடு போர் பிரச்சனைகளின் காரணமாக மக்கள் இடம் விட்டு பிரிந்து ஊர் ஊராக திரிகின்றார்கள். இடம் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. அவ்வளவுதான் காடை பற்றி தெரிகின்றது. நேற்றையான பாமுக பொருட்கள் புதன்கிழமைக்குரியது 4049. தெளி தெளி தெளித்தல் கொளித்தல் என்று பதங்கள் இருக்கின்றன. தெளியல் எங்களோட கோயிலிலே குருவானவர் ஆசி நீரை தெளித்து பலியேற்று ஆயிரம் வைப்பார். ஒரு பரிசுத்தமான தண்ணீர். தெளி பொதுவாக எல்லா சமயங்களிலும் தண்ணீர் அந்த தண்ணீரைத்தான் பாவிப்பார்கள். பரிசுத்தமான தண்ணீர் என்று சொல்லி எல்லா சமயத்திலும் அது இருக்கின்றது. இந்த மக்களும் காலை கழுவி போட்டுத்தான் கோயிலுக்கு போகிறார்கள். இஸ்லாமக்களும் அப்படித்தான் செய்கிறார்கள். தண்ணீருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தெளிக்கிறது சுலகில் அரிசியை போட்டு கொளித்து குறுநிலை வீராக்குவார்கள். கொளித்து எண்ணூறு பதம் இருக்கின்றது. பாமுக வானொலி வெள்ளிக்கிழமைகளில் உறவுகளின் தேவாரம் பாட்டு கோயிலில் ஒலிப்பதைப் போல பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒலி எண்ணூறு பதம் இருக்கின்றது. வயலின் நெல்லை தூவி விதைப்பார்கள். அது விதைத்து பலன் தரும். தூவி எண்ணூறு பதம் இருக்கின்றது. விவசாயிகள் தானியங்களை விதைத்து அறுவடை செய்து பயன்பெறுவார்கள். விதைத்து எண்ணூறு பதம் இருக்கின்றது. பாத்திரங்கள் வீடுகள் என்பவற்றை சுத்தமாக்கி வைத்துக்கொள்வது பெண்களுடைய முக்கிய கடமையாக இருக்கின்றது. சுத்தமாக்குறன்னு ஒரு பதம் இருக்கின்றது. நன்றி, வணக்கம் வாணி. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம், பாருங்க. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொருட்சொல் இன்று காடு காடு. என்னுடைய காடு 1088 ஆகின்றது. காடு மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு. வனம் கானகம் அடவி இன்னும் தெரியாத சொல்லலாம் வருகிறது. நிறைய சொற்கள் இருக்கிறது. காட்டுக்குடிய சொற்களா? காட்டுக்குடிய சொல்லிதான் அதை நிறைய சொல்ல இது இருக்குது. நான் சொல்ற வனம் கானகம் அடவி ஆரண்யம் இல்ல அதுகள் ஒத்த சொல் தேவையில்லை. காடுக்குரிய வேற இது பொருள் இருக்காண்டதான் கேள்வி. இல்ல நான் இதுல இது எழுதுனேன் மணி. இப்புவியின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ 30% செறிந்துள்ளதாம் இந்த காடுகள். 30% செறிந்திருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. வானகம் விட்டு கானகம் இறங்கி அடர்ந்த அடவியில் இல்லம் கொண்டு இருக்கும் எங்கள் காட்டுமாதா. இங்கே காட்டுமாதா ஒன்று இருக்குது. வானகத்திலிருந்து இறங்கி கானகம், அதாவது காட்டுல இருந்து அந்த அடர்ந்த ஒரு அடவிக்குள்ள எங்களுடைய காட்டுமாதா இருக்கின்றான். சீதையை கடத்தி சென்ற ராவணன் இலங்கையில் அசோக வனத்தில் சிறை வைத்தான். அதுவும் காடு, வனம் என்று சொல்லும் காட்டுக்கு வருகிறது. வன விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் புகலிடம் இந்த காடுகள் தான். சில மனித இனங்களை காட்டுவாசிகள் என்று சொல்வார்கள். காட்டுவாசிகள் காடுகள்
நான் எழுதுனது எனக்கே விளங்குதில்லை போங்க. காடுகள் கரியமல வாயுவை உட்கொள்ளுகின்றன. காடுகள் மற்றது அது காடுகளில் உள்ள மரங்கள் கரியமல வாயுவை உட்கொள்ளுகின்றன. மற்றது ஆரண்யம் என்று சொல்லியிருக்கிறது. எங்களுடைய மண்டாட்டு மலையில ஆரண்யத்தின் ஓதையே யாத்திரிகர்களின் பாதையை என்று நாங்கள் ஆரண்யம் காட்டில் இருக்கிற ஓதை என்ற சொல்லுக்கு நான் தேட இல்லைன்னு அது என்ன பொருள்னு தெரியல. ஆரண்யத்தின் ஓதை என்றால் தாயை குறிக்கிறதாக இருக்கலாம். யாத்திரிகர்களின் பாதை என்று இருக்கிறது. மற்றது இறந்தவர்களை எரிக்கும் இடம் சுடுகாடு. மற்றது காடு வாவா என்கிறது வீடு போகுதுங்கிறது அன்னமாட்சியின் பொன்மொழி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அண்ணா மஜா காணாம் காடு 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 என்ற இதுல காடு காட்டுல உள்ள மரங்கள் எங்களுக்கு ஆக்சிஜனை தராவிட்டால் நாங்கள் வாழ்வது முடியாது. ஆகவே காடு மிக முக்கியமான ஒன்று மனிதருடைய வாழ்க்கையில். அதே போல் காடு விலங்குகளுக்கும் ஒரு முக்கியமானது. விலங்குகள் வாழ்வதற்கு காடு கட்டாயம் முக்கியம். மற்றது சொல்லுவது என்னென்னா, காட்டு முராண்டி மாதிரி இருக்கிறாய் நீ என்று ஒரு விதரை பார்த்து பேசுறது, அது ஒரு காடு. சொன்ன மாதிரி சுடுகாடுன்னு சொல்றது. மற்றது வீட்டுல ஏதாவது குப்பை அல்லது அங்கங்க போடப்பட்டு இருந்தால் கூடி என்ன இந்த வீடு காடு மாதிரி கிடக்கு அப்படி என்று அதுன்னு சொல்றது. தோட்டத்துல மரம் செடிகள் வளர்ந்து இருந்தால் காட்டு மாதிரி வளர்ந்திருக்கு அப்படி என்றும் அது சொல்லப்படுகிறது. ஆனால் காடு முக்கியமான ஒன்று. நம்முடைய சுவாசத்திற்கு ஆக்சிஜனை தரவழியால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எல்லாரும் ஆக்சிஜன் இதோட சுமந்து திரியணும் வண்டி இப்ப பல பேராலும் பேசப்படுற ஒரு வார்த்தை. அதனுடைய காடை முக்கியமாக நாங்க கருத வேணும், மரங்களை வளர்க்கணும். இந்த எடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம் மாணி. நீ என்ன காடுகளுக்கான ஒன்று இதுன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாத ஒரு பழமொழி இருக்காக்குமே. சாது மிரண்டால் காடு மற்றது இந்த தலைமை இறைக்கும் சொல்லுவார்கள். எங்கள பக்கத்துல எல்லாம் சொல்லுவாரு காடு போல வளர்த்து வச்சு கிடக்கு. தலைமையர் இப்படி சில பேர் நம்பியானிக்குமே அது. மற்றது உண்மையில இந்த காட்டை நெருப்பு போட்டு பல நாடுகளில இந்த விளையாட்டாக போடுறது அது அப்படியே போன முறையும் இதுதான் நடந்தது. அமெரிக்கா அதுகள் எல்லாம் அமேசான் அந்த இதுலயும் எரிஞ்சதுக்கு அமெரிக்காவிலேயும் அடிக்கடி இப்படித்தான் அந்த தெருவழியில சிகரெட்டுகளை குடிச்சு போட்டுட்டு போயிடுவினோம். அது அப்படியே புகஞ்சு அப்படியே அழிஞ்சு கொண்டு போயிடுது. நிறைய இந்த காடு ஆரண்யம் என்று சொன்னாலும் ஆரண்யமும் காடுதான். ஆரண்யமும் காடுதான், அதுவும் காடுன்னு சொல்லுதான். வனம் காடு அதுகள் எல்லாம் நிறைய இருக்குது. காடுன்றது காடு பேச்சு வழக்கில இறுதி யாத்திரைக்கு போகும் இடமும் சுடுகாடு. நன்றி. வணக்கம். நன்றி. சாந்தினி அவர்கள் வணக்கம். மியூட் பண்ணிட்டு இனிய உற்சாக காலை வணக்கம் மணியக்கா. இணைந்திருக்கிறவர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். காடு இன்றைக்கு பெருசா அதுல வேற கருத்துகள் இல்லை வணிக எல்லாரும் சொல்லிச்சுன்னா செல்வியக்கா சொன்ன மாதிரி காடு என்றால் கூந்தல் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது செல்வியக்கா. அதுதான் அந்த தலைமையிற்கு சொல்றது காடு போல் வச்சிருக்கிறது. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நபுலவதி செல்லைத்தவன் அவர்கள் வணக்கம். வாங்க. நன்றி 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 நன்றி. இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லைத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் காடு. 902வது பொறிச்சொல் காடு. ஒவ்வொரு நாட்டிலையும் நிலப்பரப்புகள் காடுகளாகவும் தோட்டங்களாகவும் மக்கள் இருக்கும் குடியிருப்புகளாகவும் நீர்வளங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாட்டில் காடு கூட அல்லது நிலப்பகுதி கூட அல்ல கடற்பகுதி கூட என்று எல்லாம் பிரித்திருக்கிறார்கள். சில நாடுகளில் காடுகளால் தான் மிருகங்கள் வசிப்பது. மற்றது இந்த காட்டில் இருக்கிற மரங்கள்
கூடுதலாக இருப்பதனால்தான் மழை எல்லாம் பெய்கிறது. காடுகளின்றி நாங்கள் வாழ முடியாது. காடுகளை அழித்து கொண்டு போவதனால் இப்போது நாட்டுக்கு மழை பெய்வது குறைந்து வருகிறது. வனம் என்று சொல்லுவார்கள், காடை வனம். அந்த வனத்தில் போய் முனிவர்கள் தவம் செய்கிறார்கள். அந்த காட்டிலை கடம் என்ற சொல் ஒரு பதம் வருகிறது. அதுவும் காட்டைத்தான் குறிக்கிறது. காடு கானம் இசைக்கிறது. அந்த கானகத்தில் இருந்து கானம் இசைக்கிறது. மிருகங்கள் என்று சொல்லுவார்கள், பறவைகள். கானகம் என்று சொன்னாலும் காட்டைத்தான் குறிக்கும். கண்டம், மிகுதி, அத்தம், மற்ற சுடுகாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது இறுதியாக எமது உடலை கொண்டே அந்த ஒரே இடத்தில் தான் எரிப்பார்கள், புதைப்பதை சுடுகாடு. நெருக்கம், இடம், இவற்றையெல்லாம் காடு என்று சொல்லுகிறார்கள். காட்டில் நடந்து போகும்போது அந்த மரங்களின் உடைய இருக்கிற சத்தங்கள், அதாவது பறவைகளின் ஒலிகள் கேட்கும்போது, அங்கே இருக்கும் காற்றுக்கள், சுத்தமான காற்றுக்கள் வீசும்போது எமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உளவதை தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 900. நன்றி, வணக்கம். இங்கே இவரை காலையில் காண கிடைக்கிற இல்லை. அங்கே வேலை ஆரம்பிச்சிட்டாரு, தெரியல. இவரை தான் காலையில் வாரதில்லை. நகுலவதி அவர்கள் தான். அவர் வந்திருக்கிறாரு. அவர் என்று நான் போட்டீங்களான்னு கேட்கத்தான் வந்தார். அதுக்குள்ள போட்டேன். வாங்க, வணக்கம். கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். சட்டைக்கேத்த பூவுக்கேத்த சட்டை வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பூக்களோட வராங்க. எங்களை வீட்டுல பூத்திருக்கு இந்த பூ. எங்களுக்கு கடுப்பா இருக்கு. சூப்பர். நிறைய பூத்திருக்கு மரத்துல. அது ஒரு பூவை நிறைய இதழ் அதுல இருக்குது பாக்க. அதான் மரம் நின்று பூ கேட்க தானே அந்த ஆசையா இருக்கும் பார்த்தாலே சந்தோஷம் தான் பூக்களை பார்த்தா. சிவப்பும் இதுவும் பூத்திருக்கு. இப்ப சிவப்பு பூ அது கொஞ்சம் சின்ன, இது கொஞ்சம் அடுக்கு, பார்க்க நல்ல வடிவா இருக்கு. அடுக்கு மல்லி தொட்டுத்து வைத்து. இது என்ன பூ? ரோஸா இல்ல? ரோஸ் 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 வித்தியாசமா இருக்கு இதுல. இதே மாதிரி தான் வீட்டையும் இதே கலர். முதல்ல பர்பிளா வரும், பிறகு அப்படியே போ பிங்க், பிறகு ஒரு பிங்க் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒன்று வரும். இது இதே கலர் தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு பிங்க். அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இதே மாதிரி பூ எங்களை ரோட்டுல போற வழியில இருக்குது. குங்கும கலர்ல நல்ல வாசம். அதெல்லாம் போனாலே கமகமண்டு வாசம். நல்ல நல்ல பூ, நல்ல குங்கும கலர், நல்ல வடிவான குங்கும கலர். 12 பூ ஒரே அடியா இப்ப பூத்து இருக்குது. என்ன பூ? 12 பூ கிட்ட பூத்து இருக்குது. முட்டுகளும் இருக்கு. ரோசா காலம், ரோசா காலம் தானே. எங்கட வேலியிலும் இந்த ரோசா பூ பூத்திருக்கு. நல்ல பிங்கா இருந்தது. இப்ப நிறம் மாறி வெள்ளையா சுடணும். 2 மணி சுடணும் பார்த்துருக்கேன். நிறைய பூத்து பறிக்கிறாரு. முந்தி எனக்கு கண்ட உடனே பறிக்கிறேன். பார்க்க ஆசையா இருக்கிறது. ஆயிடுறது பூக்களை கொய்வது, ஆயிடுறது, பூக்களை கொய்தல் என்று சொல்லுவார்கள். பூக்களை கொய்கிறது, தேயில கொய்கிறன்னு சொல்லுவார்கள். மற்ற இதே பல மாதிரியும் சொல்லு. கொய்தல், பிடுங்குதல், ஆய்தல், பூக்களை பறிக்காதீர்கள். இந்தியாவுல நான் கேட்க வந்தது அந்த படம். நன்றி, வணக்கம். அடுத்த இளையவர்களின் படைப்புக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். நரவுக்குள் வருகின்றது நாளுக்கான பாமோ பொறிச்சொல்.